عليك غير جود فها هو واقف يرجو العطايا. அடுத்தபடியாக மேடை பேச்சினுடைய அவசியம், ஏன் நாம் எல்லாம் மேடை பேச்சை கற்க வேண்டும், அதனால் நமக்கு என்ன பயன் என்பதை ஒரு உரையாக தெரிவிக்க வருகிறார் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் நசீர் அவர்கள். இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி இந்த இனிய மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாக்ரட்டிஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் ஹெம்லாக் என்ற ஒரு விஷத்தை கொடுத்து அவரை குடிக்க சொல்லி அன்றைய சமூகம் கொலை செய்தது. ஏன் சாக்ரட்டிஸ் கொல்லப்பட்டார்? அவர் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டார்? வேறு ஒன்றும் இல்லை, பேசினார், மேடைகளிலே பேசினார். முதல்ல பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அந்த வரிசையில் சாக்ரட்டிஸ் வர்றார். சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாரு? உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். யார் எதை சொன்னாலும் ஏன், எதற்கு என்று கேள் என்று முழங்கினார். அந்த முழக்கம், மேடைகளிலே அவர் முழங்கிய முழக்கம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அன்றைய அடிப்படைவாத அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் மற்றும் ஆளும் வர்க்கம் எல்லோரும் இவர் இருப்பது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஆனால் பெரிய ஒரு அணி திரண்டு விட்டது அந்த சந்தர்ப்பத்தில். அப்போ ஒரு மேடை பேச்சு என்பது அவர் கையில் இருந்ததுனால்தான் அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை அவரால் உருவாக்க முடிந்தது. நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைய அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி வந்தது? மேடை பேச்சில் தான் வந்தது. மேடை பேச்சு என்பது நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக பயிற்சி பெற்றக்கூடிய, சில பேருக்கு இயல்பாகவே வரலாம். ஆனால் சில டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். மேடை பேச்சோட அவசியத்தை சொன்னால் மட்டும் பத்தாது. இந்த மேடை பேச்சு எப்படி இருக்கணும்? அறிஞர் அண்ணா ஒரு தடவை சொன்னார், முதல் 2 நிமிடத்தில் பார்வையாளர்களை, கேட்பவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராத எந்த பேச்சாளரானாலும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். முதல் 2 நிமிஷத்துலேயே அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத, அதாவது அவங்கள அட்டென்டிவாக கொண்டு வரணும். எங்களுடைய மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு முறை ஜெயகாந்தன் அழைக்கப்பட்டார். அப்போ ஜெயகாந்தன் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாரு. அப்போ ஒரு மாணவர், குறும்புக்கார மாணவர் முன்னவரிசையில் இருந்துட்டு, என்ன தலைப்பு, ஆடு மேய்க்கிறது இல்லாட்டி மாடு மேய்க்கிறதுன்னு பேச வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். எங்கள் கல்லூரியில் நடந்தது. அப்புறம் எங்கள் டீன்லாம் இருக்காங்க. ஒரு மாதிரி அவருக்கு சங்கடமாயிடுச்சு. அதுக்குள்ளே அவர் காதில் கேட்டார், ஓ ரொம்ப நன்றி, மருத்துவக் கல்லூரியில் அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஆடு மேய்ப்பது அல்லது மாடு மேய்ப்பதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க, அதை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து 1 மணி நேரம் பேசினார். இப்படி ஆரம்பித்தார். ஒரு ஆட்டு மந்தையை தனி ஒருவன் மேய்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை காலையிலே மேய்ச்சலுக்கு கொண்டு போய் மாலை ஒரு ஆடு கூட குறையாமல் அதை அடைக்கக்கூடிய இடத்துக்கு திருப்பி கொண்டு வருவது என்பதும், அத்தனை ஆடுகளும் வயிறு நிறைய உண்டு நீர் குடித்து திரும்ப வருகிறது என்பது உறுதி செய்வதும் சாதாரண விஷயம் அல்ல. இப்படின்னு ஆரம்பித்தார். ஆடுகளிலே எத்தனை வகை? செம்மறி ஆடு எப்படி போகும்? செம்மறி ஆடு ஒரு வட்டமாக ஒன்று நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா, ஒரு ஆடு வட்டமாக போனால் அதை சுற்றி போயிட்டே இருக்கும். அதை பற்றி சொல்கிறார், அதனுடைய குணநலன்களை சொல்கிறார். செம்மறி ஆடு எப்படி, வெள்ளை ஆடு எப்படி? செம்மறி ஆட்டை தோட்டத்தில் வளர்க்கலாம், அதுக்கு தேவையான தேவையில்லாத பயிரை மேயாது. ஆனால் வெள்ளாடு எல்லாத்தையும் போய் கடிக்கும். குரம்பை ஆடு, ஆட்டை பற்றி நிறையா புள்ளி விவரம். ஆட்டில் பொருளாதாரம் எந்தெந்த நாடுகளில்
ஆடுகள் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்றன. அதில் வரக்கூடிய என்னென்ன உபப்பொருட்கள், இறைச்சி மட்டுமல்ல, அதனுடைய தோல், கம்பளி, செருப்பு, பெல்ட்டு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாருங்க. சொல்லி எல்லாம் முடித்து யாருமே அவர் பேசும்போது ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை, பின் ட்ராப் சைலன்ஸ். அவர் கொடுக்குற புள்ளி விவரம், ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குது, மாடு மேய்க்கிறதை பற்றி பேசுகிறாரு. அப்படியே மாடில் டென்மார்க்கில் எப்படி டைரி எப்படி இருக்குது, டைரி ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பால் கிடக்குது, இந்திய நாட்டு எவ்வளோ பால் கிடக்குது, வெளிநாட்டு மாடு எவ்வளோ பால், பேசிக்கிட்டே போனார். எல்லாம் பேசி அது இப்படி முடித்தார். அதுதான் அதில் ஹைலைட். ஒரு மேடை பேச்சின அழகை பாருங்கள். யார் அவரை எள்ளி நகையாடினார்களோ அல்லது அவரை சீண்டி பார்த்தார்களோ அவர்களுக்கு ஒரு கசப்பு மருந்து கொடுப்பது போல இறுதியில் இப்படி முடித்தார். நான் ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் ஆடு மேய்ப்பதை பற்றியும் மாடு மேய்ப்பதை பற்றியும் எனக்கு தெரிந்தவரை சொல்லிவிட்டேன். கண்ணன் கிருஷ்ணன் மாடு மேய்க்கவில்லையா? இயேசுநாதர் ஆடு மேய்க்கவில்லையா? நபிகள் நாயகம் ஆடு மேய்க்கவில்லையா? ஆகவே என் அன்பு சகோதரர்களே, நாளை முதல் நீங்கள் எல்லாம் மாடு மேய்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிச்சிட்டார். இந்த மேடை பேச்சுங்கிறது ஒரு தனி திறன். சொல்லக்கூடிய விஷயம் எங்கே ஆரம்பித்தோமோ அதை விட்டு வெளியே போகக்கூடாது. தேவைப்பட்டால் குறிப்பெடுத்து கொள்ளலாம். மேடை பேச்சில் குறிப்பெடுத்துக்கு தப்பு இல்லை. ஆனால் பயிற்சி வர வரைக்கும் இன்றைக்கி சொன்னாங்க, நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, உடனே பேசுகிறேன். நீங்கள் பேசும்போது பட்டிமன்றத்தில் உங்களுக்கு ஒரு குரல் கொடுக்குறேன். திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. நம்ம சொல்லக்கூடிய சொல்ல பிரிதோர் சொல், நம்ம சொல்ல வெல்லக்கூடாது. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. அப்படி இதுதான் டிப்ஸு. நம்ம பேசுகிறது ஆத்தென்டிக்காக பேசணும். இன்னொருத்தர் நம்மளை வென்று விடக்கூடாது அந்த சொல் அப்படின்னு. அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். எப்படி ஷார்ப்பாக இருக்கணும்? சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக குறைந்த வார்த்தைகளிலே, அலங்கார வார்த்தைகள் இல்லாமல், அருவருப்பான வார்த்தைகள் பயன்படுத்தப்படாமல், அவை நாகரிகத்தை புரிந்து கொண்டு ஆடியன்ஸ் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பேலட்டபிளாக ப்ளசண்ட்டாக டெலிவர் பண்ணணும். அனுமன் இலங்கைக்கு போயிட்டு வர்றான். இலங்கைக்கு போயிட்டு ராமர் அவளோடு காத்திருக்காரு. தன்னுடைய காணாமல் போன துணைவியை கண்டு வருவதற்காக சென்ற அனுமன் எப்போது வருவான் என்று காத்துக்கொண்டிருக்கிறார். அனுமன் வந்துட்டான். இப்போ அனுமன் வந்த உடனே டான்னு சொல்கிறான். நான் போனங்களா, போகிறவில்லை, அது இருந்துதா, இது இருந்துதா, அங்கே ஜடாயு இருந்துதா, அப்படி போனால் 7 கடல் 7 மேலே தான், இப்படிலாம் சொன்னால் அவரோ துடிச்சிட்ருக்காரு என்ன ஆச்சுன்னு. அப்போ அவன் சொல்கிறான், கண்டனன். எடுத்துன்னு பார்த்துட்டேன், இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. கண்டனன். அடுத்தது கற்பினுக்கணியை. காணாமல் போன உன் பொண்ணு கற்போடு இருக்கா, உன் மனைவி. கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். தேர்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனில் நானே பார்த்தேன். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். இப்போ சொல்கிறான் எங்கே? தென்திரை அலைகடல், தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய திரை அலைகடல், தென்திரை அலைகடல், இலங்கை தென்னகர். இலங்கையில் பார்த்துட்டேன். அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும். இனி உனக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். பண்டுள்ள துயரம், உன்னுடைய துன்பமும் நீக்கிரு என அனுமன் பண்ணுவான். அப்போ ஒரு செய்தியை டெலிவரி பண்ணுறதில் அந்த கண்டென்ட் எப்படி, இதெல்லாம் பேச்சாளருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதுக்கு தேவையில்லாத, இதை விட சுருக்கமாக என்ன அவன் பாருங்க எடுத்துன்னு எது சொல்லணும். ஒருத்தர் எதிர்பார்த்துருக்காங்கன்னா பார்த்துட்டானா பார்க்கலான்னு சொல்லு, கண்டனன்ட்டான். அடுத்தது என்ன சொல்லணும்னா, காணாமல் போன மனைவி கற்புக்கு கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். நானே பார்த்துட்டேன். கண்டனன் கற்பினு கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்ணுள்ள துயரும் என அனுமன் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். பார்வையாளர்களை
எப்போதுமே பரவலாக பார்த்துட்டே பேசணும். ஒரே இடத்த பார்த்து பேசக்கூடாது. இந்த பக்கம் பார்க்கணும், அந்த பக்கம் பார்க்கணும், எல்லா பக்கமும் பார்க்கணும். ஏன்னா நம்முடைய கவனம் நம் மீது பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பார்வையாளர்களை பார்த்து பேசுகிறது மட்டுமல்ல, பார்வையாளர்கள் ஏதாவது சோர்வடைவது போல் தெரிந்தால் அந்த நேரத்தில் மேற்கோள்கள், ஆனக்டோட்ஸ், மேற்கோள்கள் காட்டலாம், கவிதை மேற்கோள்கள் காட்டலாம். பெரிய சொற்பொழிவாக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் ஒரு சிறிய கதை துணுக்கு பயனுள்ளது சொல்லலாம். இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் வணிகமயமான இந்த காலகட்டத்தில் அப்படி சொல்லப்படக்கூடிய துணுக்குகளிலே எதுவுமே பயனுள்ளதாக இருப்பதில்லை. அப்போ நீங்கள் பயனுள்ள விஷயங்களை படிச்சுட்டு போகணும். ஒருத்தர் கேட்குறாரு, ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு. ஒரு வார்த்தையில் கதை சொல்லி சொல்லுங்க. ஒரு வார்த்தையில் கதை சொல்ல முடியுமா? அப்போ சொல்கிறாங்க, சொல்ல முடியும். கதையோட தலைப்பு மட்டும் கொஞ்சம் பெருசு, கதை ஒரு வரி தான் அப்படின்னு, ஒரு வார்த்தை. என்ன அந்த தலைப்பு? கதையோட தலைப்பு, புலி வேடமிட்டு காட்டில் வாழ்ந்தவனின் வாழ்வில் ஒரு நாள். இதுதான் தலைப்பு. புலி வேடமிட்டு காட்டில் மறைந்து வாழ்ந்தவனின் வாழ்வில் ஒரு நாள் தலைப்பு. கதை ஐயோ, ஒரே ஒரு வார்த்தை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோங்கிறான். என்னன்னா, புரிதான் போதுன்னு நினச்சி எவனோ ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டான், இன்னும் செத்துட்டான். இதான் ஒரு வரியில் கதை சொல்கிறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை படித்து நம்ம டெலிவரி பண்ணோம். எனக்கு நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழுனுடைய இந்த அழகிய முன்னெடுப்பு ரொம்ப பிடிச்சிது. இது இன்னும் இது மெருகு ஏறும், சந்தேகமே இல்லை. ஆர்வம் பெருக பெருக மக்கள் ஆர்ப்பரித்து வருவார்கள். இப்போ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆனதுனால ஒரு 40 பேர் மினிமம் ரெக்குயர்மெண்ட் இந்த ஹாலுக்கு எவ்வளவு, அது போதும்னு நினைக்கிறீங்க. அதான் கரெக்டும் கூட. ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் கூட பார்வையாளர் வரிசை இருக்குங்க, மிகப்பெரிய பேச்சு இருக்குது, அலாவுதீன் ராஜாவில் உட்காந்துருக்காரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோன்னு. எல்லோரும் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. நானே கூட வீட்டில் கூட்டி வந்திருக்கணும், கூட்டிகிட்டு வரலாங்கிறத பற்றி வருத்தமாக தான் இருக்குது. ஒரு அடுத்த முறை இன்ஷால்லா கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். பெரும்பாலும் எங்களை பார்வையாளராக உட்கார வைங்க, இங்கே உட்கார வைக்காதீங்க. இந்த முறை தவிர்க்க முடியல. எனக்கு என்ன தெரிந்ததோ அதை பற்றி நான் சொல்லி இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எமக்கும் தானே. நன்றி, வாழ்த்துக்கள். யூடியூப்பில் MSK ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவைக்குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து மஸ்ஜிது சேவைக்குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லதை காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். MSK மஸ்ஜித் சேவைக்குழு